யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅகும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனூ, ஈமான் கொண்டவர்களே, ஃபாஸிகான தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் முதலாவது தீர விசாரியுங்கள். அன் துஸீபூ கௌமன் பிஜஹாலா ஃபதுஸ்பிஹூ அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்கள் அறியாமையின் காரணமாக குற்றமற்ற ஒரு சமூகத்தார்களை குற்றவாளிகளாக நீங்கள் ஆக்கிவிடாமல் இருப்பதற்காக எந்த செய்தி வந்தாலும் அதை தீர விசாரியுங்கள். அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, அதனுடைய உண்மையான செய்திகள் என்ன? இப்ப வந்திருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சில வேளை நாங்க பேசுற மாதிரி இருக்கும், நாங்க வாய் அசைக்கிற மாதிரி இருக்கும், நம்முடைய முகமும் முன்னாலே இருக்கும், உண்மையில நாங்க பேசுறதும் இல்ல, நாங்களும் இல்ல. அந்த மாதிரியான கருவிகள் இன்றைக்கு வந்திருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது நமக்கு வரக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் சில நேரங்கள்ல சிலர்கள் பார்க்கிறது இந்த மெசேஜ உலகத்துல முதலாவது கொடுத்தது நான், அதனால் அதை கண்ணை மூடிக்கொண்டு வந்த செய்தியை உடனடியா பரத்திட்டது ஒரே ஒரு பட்டன். அந்த குரூப்பில் உள்ள 500 பேர், 1000 பேர், 10,000 பேர், உலகத்தில் உள்ள 7 கண்டங்கள்ல, ஆஸ்திரேலியாவோட, அமெரிக்காவோட, கனடால எங்கிருந்தாலும் மறுவினாடி அந்த செய்தி போய் சேர்ந்துடும். இதை யாராவது பார்த்து அதை லைக் பண்ணினா, அது இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணினா இவருக்கு சரியான சந்தோஷம். என்னுடைய ஃபாலோவர்ஸ பாருங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸ் இப்ப லட்சத்தை தாண்டிட்டாங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸ் மில்லியனை தாண்டிட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஃபாலோவர்ஸ் கூட 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 கியாம நாள்ல அல்லாஹ்வுடைய கேள்விகள் அதிகமாகும் என்பதை நாங்க மறந்துவிடக் கூடாது. முதலாவது வந்த செய்தியுடைய உண்மை நம்பகத்தன்மை என்ன, அதனுடைய யதார்த்தம் என்ன, அதை சொன்னது அதை செய்தது யார், ஒரு முஸ்லிமான மனிதனா? முதலாவது அல்லாஹ் என்ன கூறுகின்றான் குர்ஆனிலேயும், இஜ்தனிபு கஸீரம் மினல் வீணான கெட்ட எண்ணங்களிலிருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅதன்னி இஸ்முன், நீங்க சில நினைப்புகளை நினைப்பீங்க, கெட்ட எண்ணங்களை வைப்பீங்க, ஆனா சிலவே அது பாவமாக மாறிவிடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மிக அதிகமாக எச்சரித்தாங்க. தேவையில்லாத விடயங்களை பேசிடாதீங்க, தேவையில்லாத விடயங்களை பகிர்ந்திடாதீங்க, மற்றவர்கள்ட்ட சொல்லிடாதீங்க. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு எது தெரியுமா காரணம்? கஃபா பில் மரி கதிபன் அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, தன்னுடைய காதால கேட்கிற செய்தி எல்லாத்தையும் யாரு அடுத்தவர்கள்ட்ட கூறுகிறாரோ சொல்கின்றாரோ அவர் மிகப்பெரிய பொய்யன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்ல வாரோம்டா, நாங்க ஒருத்தரும் கணக்கு பார்க்கிற ஆரம்ப காலத்துல ஒவ்வொரு நிமிஷத்துக்கு எல்லாம் பணம் இருந்துச்சு, இப்ப எல்லாம் ஃப்ரீ டேட்டா. நீங்க அதாவது அன்லிமிட்டட் டேட்டா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேணும் என்றாலும் நீங்க பேசுங்க, பகிருங்க, கண்ணால பாருங்க. ஆனால் அவைகளுக்கு பணம் இல்ல, ஆனால் அவைகளுக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லும். எந்த செய்தி எங்களுக்கு வந்தாலும் அதனுடைய நம்பகத்தன்மையை முதலாவது ஆராயணும். யாரையாவது பற்றி ஒரு தவறான செய்திகள் வந்தா அது சரிதான், நாங்க பார்த்தோம் தானே கடந்த காலங்கள் அவருடைய நடவடிக்கை, அவருடைய போக்குவரத்து, அவருடைய நண்பர்கள், அவருடைய கூட்டாளிமார்கள், இதெல்லாம் பார்த்த இவர் செய்திருப்பார் என்று உடனடியாக ஷைத்தான் நம்முடைய கல்வில போட்டு விடுவான்.